தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 21, 2026 செவ்வாய்க்கிழமை சரியாக மதியம் 1:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் தென் மாவட்டத்தின் முனைப்பகுதிகள் நம்ம நேற்றைக்கு எதிர்பார்த்திருந்த நிலை. அங்கேயே பார்த்திங்கன்னா தென்மேற்கு புறமாகவும் கன்னியாகுமரி ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒரு மிதமான மழை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். ஓரிரு இடங்களில் தான். இது எதன் காரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நேற்றைக்கு நீடித்த அந்த காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்த அந்த சுழற்சி ஒரு மழைப்பொழிவை தாக்கத்தை தென் மாவட்டத்தின் முனைப்பகுதிகளில், அதாவது இலங்கைக்கு நேற்றுக்கு ஆங்காங்கே மாலை இரவு இடிமழையாக கனமழையாக கொடுத்தது. அதனுடைய தாக்கம் சொல்லலாம். இங்கிருந்து அந்த தெற்கு காற்று பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா இலங்கைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகவும், அதனுடைய தாக்கம் அது அவ்வப்பொழுது தெற்கு காற்று கிடைக்கப்பெறுகின்ற இடங்களில் நமக்கு தென் மாவட்டத்தின் முனைப்பகுதிகளில் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். சிற்றாறு பகுதிகளில் அதிகபட்சமாக 35.6 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. அதே வேளையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையில் கொடுத்த நிலையிலும் வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 40.4 டிகிரி செல்சியஸுக்கு வெயில் கொளுத்தி இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக தருமபுரி மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். மலைப்பகுதிகள் எடுத்துக்கொண்டால் உதகமண்டலத்தில் 10.4 டிகிரி செல்சியஸ். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போது இந்த வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் ஒரு உயரழுத்தம் நிலை வரக்கூடிய நிலை. அதே வேளையில் நேற்றைக்கு நம்ம அறிவித்திருந்தோம் அந்தமானிற்கு தெற்கு புறமாக உயரழுத்தம் என்பது இருந்து அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் என்பது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. அதே நிலை தான் இப்போவும் அங்கே நிலவுக்கு வரக்கூடிய அதே வேளையில் இப்போது மேலடுக்கு சுழற்சி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இலங்கை மீதும் அப்படியே தமிழகத்தின் கரை நெருக்கமாக மிகவும் அதாவது டெல்டாவின் தெற்கு புறமாக சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையின் தாக்கம் என்பது இப்போது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்நேர வானிலையை பொறுத்து நம்ம மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கே பார்த்திங்கன்னா 21 தேதிகளில் நமக்கு வானிலை மாற்றம் நிகழும் என்று நம்ம எதிர்பார்த்திருந்தோம். இன்றைக்கு தென் கடலோரத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே வேளையில் தென் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நிலை. இப்போ அதற்கு குமரிக்கடல் பகுதிகளிலிருந்தும் தெற்கு காற்று அவ்வப்பொழுது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தெற்கு காற்றின் ஏற்றம் எந்தளவுக்கு அதற்கு கூடுதல் பரப்பில் கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பும், அதே வேளையில் அதற்கு ஏற்றார் சூழ்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் தமிழகத்தின் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகள், கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள், தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே, குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த வத்தலகுண்டு, பெரியகுளம் போன்ற இந்த சுற்று வட்டாரத்தின் ஓரிரு இடங்களில் அந்த ஒரு ஜோன்ஸில் குறிப்பிட்ட இடம் பேரை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, நினைக்க தேவையில்லை. இந்த ஒரு சுற்று வட்டாரத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு சில மணி நேரங்களில் தான். நீடித்து நின்ற மழை பொழிவாக அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பெய்கின்ற மழையாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் பெய்தாலும் வெளுத்து பெய்யக்கூடிய ஒரு மழை பொழிவாக இருக்கும். அதே வேளையில் தென் மாவட்டத்தின் இன்னும் பிற பகுதிகளில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில், தென் கடலோரத்தின் சில பகுதிகளிலையும் ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மழை. டெல்டாவின் தெற்கு புறம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மேகமூட்டம் கருத்து, சில இடங்களில் மழை வருவது போன்ற ஒரு அமைப்பாக குழப்பக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சுழற்சி என்பது மேலடுக்கு சுழற்சியாக இருக்கக்கூடிய நிலை என்பது ஒழுங்கற்ற சுழற்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது எப்பப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெற்கு காற்றின் ஏற்றம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறதோ அவ்வப்பொழுது அங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு மழை வருவது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும், ஒரு சில இடங்களில் லேசான துறள் துளி மேகமூட்டம் மழை வருவது போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி தான் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி தமிழக கரை ஒட்டியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த 22, 23, 24 காலகட்டங்கள்லாம் தெற்காக நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு நிலை என்பது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதியில் வரைக்குமே அது நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவும் என்பது அதற்கு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் பார்க்கும்போது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும், இன்னும் பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சில இடங்களில் கடலோரத்தில் அவ்வப்பொழுது மேகமூட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பும் ஓரிரு இடங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது இப்படி கொடுத்துட்ருக்க அதே வேளையில் நம்ம கர்நாடக எல்லையோர மாவட்டத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி இருக்குது. அந்த சுழற்சி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமின்றி 29 காலகட்டங்களில் 30 இந்த தேதிக்கு பிறகு 30, 30, 1, 2 அப்படியே இந்த மே மாத முதல் வார பகுதிகள் வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு என்பது தீவிரப்படுத்தி ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது. அது அடுத்தடுத்த நாட்களில் பெய்யாத இடங்களுக்கும் அப்படி மாறி மாறி இந்த மழைப்பொழிவு அமைப்பு இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பொழிந்து விடக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அல்ல. வெப்பம் என்பதும் இருந்து கொண்டு புழுக்கத்தை ஏற்படுத்திய பிறகு மாலை இரவு இடிமழையாக கர்நாடக எல்லையோர மாவட்டத்தின் பகுதிகளில் 30, 1, 2 காலகட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகள்
கர்நாடக, தமிழகம் மற்றும் கேரள இந்த இணையுமிடம் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நல்ல தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழை. ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், இந்த வேலூருக்கு மேற்கு புறமாக ஆங்காங்கே அவ்வப்பொழுது வடகடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்குமா அப்படின்றது அது அன்றைய காலகட்ட காற்றின் போக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சொல்லலாம். ஆனால் இப்போ வரைக்குமே அங்கே கடலோரத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது தெரியல. அடுத்தடுத்த நாட்களில் இந்த மாதிரி வானிலை மாற்றங்கள் இருந்தால் நம்ம அதை உடனே அறிவிக்கலாம். மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, உள் மாவட்டங்கள், இப்படி பல்வேறு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இப்படி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய விலை இருந்தாலும் 2-3 காலகட்டங்கள்லாம் படிப்படியாக தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள்லேயும் சேலத்திற்கு தெற்கு புறமாக அடுத்தடுத்த நாட்களில் குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது அன்றைய காலகட்டங்களில் எப்படி எங்கே மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம அறிக்கையில் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இன்றைக்கான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டத்தின் சில இடங்கள்லையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் ஒட்டிய பகுதிகளில் தென்மேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் இதை, ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், தேனி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்லையும், கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகளான பகுதிகள் இது. அதே போல் தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தென் கடலோரமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தின் ராமநாதபுரம், இப்படி கடலோர பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை. இதே தெற்கு காற்று வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் அது அப்படியே மழை மேகம் உருவானாலும் அப்படி உள் மாவட்டத்தின் சென்று நமக்கு அதற்கு ஏற்ற சூழ்நிலை காற்று கொண்டு போய் தள்ளி உள் மாவட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் நகர்வை பொறுத்து மழைப்பொழிவின் அமைவிடங்களும் ஓரிரு இடங்களில் அதற்கேற்ற சூழல் இருக்கக்கூடிய நிலத்தில் மாறும். வெப்பம் என்பது இப்போ 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்றைக்கும் சில இடங்கள் அங்கங்கே பதிவாகக்கூடிய நிலை இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலும் வெப்பம் என்பது இப்படி இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் 24-25 காலகட்டங்களில் சற்றே தணிவதற்கான சற்றே என் வார்த்தையை பார்த்துங்க, சற்றே தான். அது 37-38 அந்த இயல்பு நிலையை ஒட்டி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த 41 டிகிரி செல்சியஸ் 40 அப்படின்ற நிலையிலிருந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ் குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். கிழக்கு காற்றின் ஈர்ப்புகள் ஒரு இடங்களில் ஏற்றம் கொடுத்து, அதே வேளையில் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய இந்த வறண்ட காற்றும் திரும்பும் தமிழகத்தின் ஊடாக மறுபடியும் வரும். அது வடகடலோரம், மத்திய கடலோரம், இந்த வட உள் பகுதிகளெலாம் உயரழுத்தம் காற்று இப்பவும் போயிட்டுருக்கு. இதன் சூழ்நிலை தான் நமக்கு பெரிதளவிற்கு டெல்டாவிற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ இல்லை இன்னும் உள் மாவட்டங்களுக்கோ இன்னும் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதே வேளையில் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே அதற்கு வடமேற்கு காற்றை ஈர்ப்பை கொடுக்கும் வகையில் அமையலை. இந்த சுழற்சி வடமேற்கு காற்றை ஈர்க்குனுச்சுன்னா இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த மழைப்பொழிவு நமக்கு தமிழகத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். ஆனால் இந்த சுழற்சி இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே தான் சுழன்று அலக்கழித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இதில் ஏதாவது இந்த மாதிரி அடுத்தடுத்த மணி நேரங்களில் மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையில் எந்த மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம சேனல் அறிவிக்கலாம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.